காவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி பழம் வச்சு ஒரு சூப்பு தான் பண்ண போகிறோம். டொமேட்டோ சூப் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி பழம் வந்து வேக வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் சேர்க்கலாம். அடுப்புக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியத்துக்கு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இந்த பிரிஞ்சி இலை டேஸ்ட்டு வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்குறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பழம் எடுத்துருக்குறேன். பெரிய பழமாக ஒரு 3 பழம் எடுத்துருக்கேன். ஆப்பிள் தக்காளிக்கு இந்த சூப் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு பாருங்கள் ஒரு 4-5 பல் எடுத்துருக்குறேன். இஞ்சி பார்த்திங்கன்னா 1 இன்ச் கணக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை. இது வந்து தண்டு போட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாம் மிக்சியில் அரைக்கிறது தான், அதனால் தண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம். அப்புறம் கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இது தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் இது இல்லை. அது காரெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம கலருக்கு வேண்டியது அதில் சேர்த்துருக்கோம். தக்காளி பழம் வேக நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து விட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சூப்போடு சாப்பிட்றதுக்கு சூப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ப்ரெட்டு வந்து நான் வந்து வீட் ப்ரெட்டு தான் இருந்தது, கோதுமை ப்ரெட்டு தான் இருந்தது. நீங்கள் வந்து மில்க் ப்ரெட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரஸ்க் இருக்குது இல்லைங்களா, ரஸ்க்கு வந்து இதில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்குன்னே, சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்குன்னே ரஸ்க்கு தனியாக இருக்குது. அது வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நான் வந்து இப்போ இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம சூப்பில் போடுறதுக்கு இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி தான் நம்ம இந்த ப்ரெட்டு பீசஸ் போடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் தான் போடணுங்க. இந்த கலர் வரணுங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆனதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி பழம் ரொம்ப நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த சூப்பு மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இது ஆறின பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலையோடையே தான் நம்ம அரைக்கணும். அதுதான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்குது இல்லைங்களா, அது வந்து இது தாங்க. சரி, ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நான் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாருங்கள், இந்த வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டோம். அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு வந்தது வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து இந்த சூப் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இது கொஞ்சம் சூடு பண்ணணும். இந்த சூப்பை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக
கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஏன்னா நிறைய போட்டாலும் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம வந்து பெப்பர் தான் சேர்த்து போகிறோம். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துறேன் போதும். இந்த காரமே சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நமக்கு நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கார்ன்ஃப்ளவர் வந்து கலக்கி கொஞ்சம் சேர்த்து, கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே கூட குடிக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இது சேர்த்துறோம். பாருங்கள், ஊற்றி நம்ம இப்படி கலந்துடணும். இப்போ ஊற்றின உடனே கலந்துக்கணும். நான் இந்த 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ நாம் இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்க. இது கூட நம்ம வந்து ப்ரெட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இப்போ சேர்த்துக்கலாம். அது குடிக்கும்போது தான் நம்ம சேர்த்தணும், இல்லைன்னா நவுத்த மாதிரி ஆயிரும். தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சர்வ் பண்ணும்போது இப்போ நம்ம சாப்பிடும்போது தான் இந்த ப்ரெட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தக்காளி சூப் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. இந்த இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் பெப்பர் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த சூப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.